Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் தேர்ட் பேப்பர் பிரசாத்ஜி கா காவிய சோஸ்துவ. ஸோ மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத்ஜியோட கவிதை அழகு நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. भूमिका इंट्रोडक्शन. हिंदी साहित्य में अनेक ऐसे साहित्यकार हैं जिनका सम्मान पूर्ण रूप से किया जाता है. இந்தி இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவராலும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய நிறைய எழுத்தாளர்கள் வந்து இருக்கிறாங்களாம். உன்கி கீர்த்தி அமேஷா கேலியே பனி ரஹி. அவங்களோட புகழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றக்கூடியதுன்றாங்க. साहित्य को समृद्ध बनाने के साथ हिंदी हृदयों को सजाने का काम भी साहित्यकार कर गए हैं. இலக்கியத்தை வலுப்படுத்த மட்டுமல்லாமல் சம்ரீத்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரஸ்ப்பா வலுப்படுத்த மட்டுமல்லாமல் ஹிந்தி படிக்கிறவங்களோட இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலங்கரிச்சுக்கிறாங்க. ஐசி மகான் சாகித்யக்காரோ மே சே ஹேகேன் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத். இப்படி சிறந்த எழுத்தாளர் ஒருவர் தான் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத்ன்றாங்க. ஜன் ஓர் சாகித்ய பிறப்பு மற்றும் சாகித்யன இலக்கியம்பா. ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் கா ஜன் காஷி கே சுப்ரசித் சுங்கவி சாவுமே உவா. அப்போ ஆத்தருடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா காசியில் ஒரு ஃபேமஸான சுங்கவி சாவு குடும்பத்தில் வந்து அவர் பிறந்துக்கிறாரு. இன்கே பிதாஜி பாபு தேவி பிரசாத்தே. அவர் அப்பாவோட பெயர் பார்த்தீங்கன்னா பாபு தேவி பிரசாத். பச்மன் சே என்னே புராதத்துவ ஓர் இதிகாஸ்மே ருச்சி பனி ரஹி. குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் புராதத்துவனா தொல்லியல் வாங்கப்பா ஆர்காலஜி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிறாரு. காஷிகே பாண்டித் பூர்ண ஜீவன் கா இன்னொன்னே பூரா லாப் உட்டாயா. காசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அறிஞர்கள் வந்து இருந்தாங்க. அங்கே இருக்கிற கல்வி சூழலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திக்கினாரு. பிரசாத் கி பிரதிபா சாகித்ய அநேக் க்ஷேத்ரோமி சமக்னே லகி. ஆத்தருடைய டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. मुक्तक और प्रबंधक दोनों काव्य में प्रसाद गुण देखने को मिलता है. मुक्तकना कविதைப்பா, பிரபந்தக்னா காவியம். கவிதை மற்றும் காவியத்தில் ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதோட குணங்கள் நம்மளால் பார்க்க முடியுன்றாங்க. प्रेम और सौंदर्य அன்பு மற்றும் அழகு. பிரசாத் கே காவிய கே பிரமுக் விஷய் பிரேம் ஓர் சௌந்தர்ய ரஹேன். பிரசாத்தோட கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மற்றும் அழகுன்றாங்க. இன்கா பிரேம் லோகிக் டஹத்தாயே கபி கபி தெய்வீ ரூப் தாரன் கர் லேத்தாயே. அவருடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா மனித உணர்ச்சிகளையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக வடிவத்தை கொண்டதுன்றாங்க. உன்னி கே சப்தோமி. அவருடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பிரேம் மோர் பக்தி ரூபே ரஹீபே ஃபலியான்றாங்க. அன்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தியாக மலர்கிறதுன்றாங்க. சௌந்தர்ய கே பௌதிக் ஆக்கர்ஷன் பர்பி பிரசாத் தியான் தேக்தே. அழகோட அந்த வெளிப்புற ஈர்ப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவனம் செலுத்துவார்ப்பா. சௌந்தர்ய கா ஸ்வாதி ஆனந்த கா சித்திரன் கத்தே உயி இந்திரிய பர்பி பிரகாஷ் டாலேஹேன். அழகு தர அந்த தெய்வீக இன்பத்தை வந்து விவரிப்பதோடு இல்லாமல் அவர் மனித உணர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்படும் தாக்கத்தையும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அழகோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து மென்மையும் இனிமையாக மாற்றுதுன்றாங்க. चांदी का वर्ण इससे ज़्यादा सुंदर शब्दों में कोई कभी कर नहीं सकते. நில ஒளி வந்து இவ்வளோ அழகான வார்த்தை மூலமாக வேறு யாரும் வந்து வர்ணிக்க முடியாதுன்றாங்க. பீச்சல் ரஹே சாந்தினி சவி மத்வாலி ராத் கஹதி கம்பித் அதர் சே பஹகானி கி பாத். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி பிச்சல் ரஹே நில ஒளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்குங்களாம். கஹதி கம்பித் அதர்சே நிறைய பேர் சொல்கிறாங்களாம் உதடெல்லாம் வந்து அதர்னா உதடுப்பா உதடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கி பஹகானிக்கு பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர்ச்சியான வார்த்தையை பேசுகிற போல் இருக்குதுன்றாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நில ஒளி எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்குதுங்களா. ஸோ அந்த பரவி இருக்கனால அந்த இரவு எப்படி இருக்குங்களா அழகால் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி இருக்குதுன்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உதடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கி இருக்குங்களாம். கவர்ச்சியான வார்த்தையை பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. सब रसों का सब प्रकार की भावनाओं को शब्द रूप देने में प्रसाद बहुत ही महान रहिए. எல்லா விதமான உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துறதுல பிரசாத்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்தவர்ன்றாங்க. பிரேம் கி நிக்ஷல்தா ஏவம் திருத்தா தர்ஷானி மே ஏ மாயத்தே. அன்போடு தூய்மையும் உறுதியும் வந்து வெளிப்படுத்துறதுல அவர் வந்து வல்லவருன்றாங்க. रहस्यवादना आन्मीगम. प्रसाद का ईश्वर के प्रति प्यार उन्हें रहस्यवादी बना देखता है.
பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மீதான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றுது. பரமாத்மா கி சத்தா உனி பிரகிருதிக்கு மனோரம் மே மில்தி ஹே. கடவுளுடைய அந்த சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயற்கையில் வந்து அவர் பார்க்குறாருப்பா. உன்கி ஷப்தோமே அவருடைய வார்த்தையில் பாருங்கள். இஸ் அமாரே ஓர் பிரிய கி மீலன் சே ஸ்வர்க் ஆகர் மேதினி சே மில் ரஹா. நானும் என் கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா சேரும் பொழுது ஸ்வர்க் ஆகர் மேதினி ஸ்வர்க்கமும் பூமியும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தது போல் வந்து அவர் உணர்றாராம். மானவத்தான மனித நேயம். பிரசாத்ஜி கா பிரமுக் குண் மானவத்தா ஹே. பிரசாத்ஜியோட முக்கியமான குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித நேயம்தான். மானவத்தா கா வர்ன் இன்கி கவிதாவுக்கு விசேஷத்தாகி. மனித நேயத்தை வர்ணிக்கிறது தான் அவரோட கவிதையின் விசேஷன்றாங்க. வே யுத்திக்கு விரோதித்தே அவர் யுத்தத்தை வந்து எதிர்பார்ப்பான். ஜியோ ஓர் ஜீனேதோ கோ பூர்ண மன்சி மாந்தேத்தே. நீயும் வாழு பிறரையும் வாழவிடு என்ற வார்த்தை மூலமாக அவருக்கு நம்பிக்கை இருக்குது. உன்கே ஷப்தமே அவரோட வார்த்தையில் பாருங்கள். சுக் தே பிராணி கோ தஜ் விஜய் பராஜய் கா குடங். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் வந்து போன்ற அந்த புலம்பல். குடங்னா அந்த புலம்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தஜ்னா விட்டுட்டு எல்லா உயிரினங்களுக்கும் வந்து மகிழ்ச்சியை வந்து அழிங்கன்றாங்க. தேஷ் பக்தினா தேசத்து மீனால பக்தி. பிரசாத் மகான் தேஷ் பக்தி. ஆத்தர் வந்து சிறந்த தேச பக்தர்ன்றாங்க. தேஷ் பக்தி உன்கே மன் ததா ஷப் தோனே மேத்தி. தேசபக்தி வந்து அவருடைய மனசுலையும் இருக்குது வார்த்தைகளும் இருக்குதுப்பா. தேஷ் ததா தேஷ்கே கௌரவக்கோ காயன் விபூர்ண மனசே கியா கர்த்தேசே. தாய் நாட்டையோட பெருமையும் மகத்துவத்தையும் வந்து பார்த்தா அவர் முழு மனசோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். காமாயினி கீர்த்தி ஸ்தம். காமாயினி வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆத்தருடைய புகழ்பெற்ற இந்திய மகா காவியம்ப்பா இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட மனம் உணர்ச்சி அறிவு மற்றும் அவங்களோட வாழ்க்கை தத்துவத்தை வந்து விளக்கி காமிக்கிற ஒரு காவியம்தான் இது. கீர்த்தி ஸ்தம்ப்னா புகழ் தூணுன்றாங்க. காமாயினி பிரசாத் கா கீர்த்தி ஸ்தம் ஏ. அப்போ இந்த காமாயினி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய புகழ்பெற்ற ஒரு தூணாக இருக்குதுன்றாங்க. ஏக் மகாகாவிய கா சயி உதாரண் காமாயினி ஏ. ஒரு மகா காவியத்தோட சிறந்த எடுத்துக்காட்டு தான் காமாயினின்றாங்க. மனோ ஓர் ஸ்ரத்தா கி கஹானி மனுஷன் கி பாவனாओं को सही रूप से व्यक्त करता है. இந்த மனோ ஸ்ரத்தாலாம் இருக்குங்களா மனிதனோட ஃபீலிங்ஸை வந்து சரியாக எடுத்து காட்டுதுன்றாங்க. மனோ மீனிங் வந்து பார்த்தீங்கன்னாப்பா மனிதனோட மனம் அவங்களோட சிந்தனை அவங்களோட வாழ்க்கை போராட்டங்கள் சொல்கிறது தான் மனுன்பாங்க. ஸ்ரத்தானா வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட அன்பு இந்த நம்பிக்கை கருணைலாம் பக்தி அதெல்லாம் சொல்கிறது தான் ஸ்ரத்தான்பாங்கப்பா. ஹர் ரூப் சே எக் காவிய மனோகரே ஹே. ஒவ்வொரு விதத்துலையும் இந்த காவியம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குதுன்றாங்க. சப்கி சம்ரஸ்தா கா பிரச்சார் மேரே சுத் சுன் மா கி புகார். தாய் தன்னோட மகனை அழைத்து சப்கி எல்லோரிடத்திலும் வந்து பார்த்தோன்னா சம்ரஸ்தான சமநிலை இல்லை ஒற்றுமையை வந்து பார்த்தோன்னா பரப்புன்றாங்க. பிரச்சார்னா பரப்புன்றாங்க. பிரசாத்ஜிக்கு கலா ஆத்தருடைய கலைப்பா. பிரசாத் மகான் பண்டிதே. ஆத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த அறிஞர். உன்கி காவியமே பாண்டித்ய கி ஜலகே. அவருடைய கவிதையில் வந்து பார்த்தோன்னா ஆழ்ந்த அறிவு வந்து ஒளி வீசுதுன்றாங்க. ஹர் சப்தகா சித்திர வே மனோகர் ரூப் சே கியா கர்த்தே ஹே. ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து பார்த்தோன்னா அவர் ஓவியம் போல் வந்து பார்த்தோன்னா வர்ணிச்சிருப்பார். உப்மா சந்த் ததா அலங்கார் ஹர் ரூப் சே கவிதா சலக்தி ஹே. உப்மான ஓமை சந்த் அண்ட் தென் அலங்காரம் வந்து பார்த்தோன்னா அவரோட கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா அழகுப்படுத்துதுன்றாங்க. மாண்விகாரன் இன்கி அப்படி விசேஷ்டாயே. மாண்விகாரன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் வாங்க. ஒரு உயிரற்ற பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித இயல்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணிப்பாங்க. அதுதான் மாண்விகாரன்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். அம்பர் பன்கட் மே டுபோர் ரயி தாராகட் உஷா நாகரி. ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது விடிந்தோடனே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மறைஞ்சிடும். அதுதான் இந்த 2 லைனோட மீனிங். உஷா வந்து பார்த்தீங்கன்னா விடியல் அல்லது அதிகாலைன்னுவாங்க. அம்பர்னா வானம். ஸோ உஷா வந்து என்ன எடுத்துனுக்குறாங்க பெண்ணாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க வானத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பன்கட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் இருக்கும் இடன்பாங்க. அங்கே போய் குடத்துல போய் நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி அடிப்பாங்களாம். उपसंहारना कंक्लूजन. भाषा शैली विचार अभिव्यक्ति भाव आदि सब में प्रसाद सदा सम्माननीय रहे हैं. பாஷானா மொழிப்பா. ஸ்டைலினா அவரோட நடை ஸ்டைல் இருக்குங்களா. விசார்னா எண்ணம்.
அபிபக்தினா வெளிப்பாடு, பாவனா உணர்வு, சப்மே இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் சதா ஆத்தர் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா போற்றக்கூடியவருன்றாங்க. உன்கி ரச்சனையின் அம்ரித் சமானி அவருடைய வந்து படைப்புகள் வந்து பார்த்தோன்னா அமிர்தம் போன்றதுன்றாங்க. பிரசாத் இந்திய சாகித்ய கேலியே மகான் வர்தான் ஏ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி இலக்கியத்தில் வந்து சிறந்த வந்து வரம் நம்மளுக்குன்றாங்க. இன்றைக்கி நம்ம பிரசாத்ஜிகா காவிய சோஸ்துவ இந்த எஸ்ஸே நம்ம வந்து பார்த்துட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.